இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் அவருடைய முற்றுமுழுதான வழி நடத்தலும் உங்கள் அனைவரையும் அவருடைய பாதையிலே, விசுவாச பாதையிலே, வெற்றியின் பாதையிலே நடத்துவாராக. இல்லையா? ஆண்டவர் எங்களை உருவாக்கினார். எங்களை உருவாக்கிய ஆண்டவர் சும்மாக விட்டு விடாமல் அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரண மனிதர்கள் வாக்கு கொடுப்பார்கள். வேதம் ஆண்டவர் சொல்லிய வார்த்தை வாக்கு அல்ல. என்றால் வாக்கு மாற்றப்படலாம். மனிதர்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? நான் வருகிறேன் என்று சொன்னால் வராமல் போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆமென். அதை மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அதனால்தான் ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. தத்தம் பண்ணி அதை கொடுத்திருக்கிறார் வாக்கு. ஆமென். நான் உங்களை கைவிடேன் என்று சொன்னவர் என்ன செய்ய மாட்டார்? வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அதாவது தத்தெடுத்து கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. அதை ஒரு நாளும் விட்டு விடவே மாட்டார். அது உங்களுக்குரியது, உங்களுக்கும் அந்த கொடுத்தவருக்கும் உரியது. ஆனாலும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பதனாலே அவர்கள் ஒரு நாளும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் சோர்ந்து போவது கிடையாது. அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அது சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பர்யந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம் என்று போகிறார். நாங்கள் ஒரு விசுவாசினுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று அவர் தேவன் என்று அறிக்கை பண்ணி அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் வாழ்க்கை பாக்கியமானது. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்று அவரை விசுவாசிக்கிறீர்களா, அவரை நம்புகிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்க்கை என்பது அம்பரா துணியில் ஒரு வில்லிலே ஏற்றப்பட்ட அம்பை போல. ஒரு வில்லிலே பாருங்கள், ஏற்றப்படுகிற அம்பு, எய்யப்பட்ட அம்பு எப்படி இருக்கும் என்றால் அந்த விசுவாசமானது அந்த அம்பிலே முன்பாக இருக்கிற கூர்மையான பகுதியை கொண்டது. எய்தவுடன் அது காற்றையும் கிழித்து என்னென்ன காரியங்கள் இடையில வரும்போதோ அவற்றை யாவற்றையும் மூடுருவி அந்த இலக்கை நோக்கி அது செல்லுகிறதாக இருக்கிறது. அதுதான் அதுல முன்பான கூர்மையான பகுதி. உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எய்யப்பட்ட அம்பாக நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். என்றால் ஆண்டவர் அதற்கு ஒரு எய்தவர் ஒரு குறியை வைத்திருக்கிறார், இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்பது ஒரு விதத்திலும் சந்தேகம் கிடையாது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அது 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்திலே நான் வாசித்தேன். ஆக அந்த வில்லானது என்ன செய்கிறது? அந்த அம்பை எய்கிறது. அந்த எய்யப்பட்ட அம்பு தண்டு பகுதி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள். ஆமென். அதை நீங்கள் சுமக்கிறீர்கள். அதாவது உங்களுக்கு முன்பாக எய்யப்பட்ட ஆண்டவரை எய்து அந்த அம்பிலே இருக்கிறது. முன்பாக என்ன இருக்கிறது? அந்த கூர்மையான மிகவும் ஷார்ப், எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப், மிகவும் கூர்மையான அந்த பகுதி உங்களுடைய விசுவாசம். அந்த தண்டு நீங்கள் சுமக்கிற நீங்கள் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் பின்பாக இருக்கிறது என்ன செய்கிறது என்றால், பின்பாக ஒரு நுனி இருக்கிறது. அந்த நுனி என்ன செய்கிறது? இந்த அடிப்பகுதியிலே இறகுகள் போல ஒரு ஸ்பஞ்ச், ஒரு மெதுவான காரியம் இருக்கிறது. அது என்ன செய்யும்? அந்த விசுவாச வாழ்க்கை முன்னோக்கி போனாலும் அது அதை கைட் பண்ணுகிறதாக இருக்கிறது. இடையில வருகிற மொய்ஸ்சர் எல்லாத்தையும், காற்று எல்லாத்தையும் அதை என்ன செய்யுது? ஒழுங்குபடுத்தி நீங்க செல்ல வேண்டிய இலக்கை அது அழுதி செல்லுகிறது. ஆமென். அந்த விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை வழி நடத்துகிறார். ஆனால் அதனால்தான் பவுல் சொல்லுகிறார்,
நீங்கள் இந்த காரியத்திலே அசதியாக இருக்கக்கூடாது. என்னத்திலே? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின உங்களுக்கு கொடுத்த காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதில்லை. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பெல்லாம் எங்களுக்கு அதை கொடுக்கிறாரோ, அவருடைய வாக்குகள் முன்பாக வருகிறதோ, அதை அவர் என்ன செய்கிறார்? எங்களை ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. நீடிய பொறுமையும் தேவைப்படுகிறது. ஆமென். அதனால்தான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, அந்த விசுவாசம் உங்களுக்கு யாருனாலே துவக்கப்பட்டது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. யாராவது அந்த 12:1 வாசியுங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை யார் துவக்குகிறாரா? இயேசு. அதை முடிக்கிறவரும் இயேசு. பாருங்கள், இந்த விசுவாசமானது ஒருவேளை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். விசுவாசத்தின் தந்தை யார்? ஆபிரகாம். வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லுங்க, வேதத்திலே அவன் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவனுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது அவனுக்கு வேறு ஒரு காரியமும் ஆதரவாகவோ அதற்கு ஏதுகோலாகவோ எந்த ஒரு காரியமும் அவனுக்கு தென்படவில்லை. ஆனாலும் அவன் அதை விசுவாசித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்மையான விசுவாசம் எப்ப வருகிறது என்றால், எப்பொழுது உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் வருகிறது என்றால், உங்களுடைய சூழ்நிலைகள் அதுக்கு ஏதுவாக ஒரு அடையாளத்தையும் வைத்திருக்காது. ஒருவேளை ஒரு அடையாளம் கூட இல்லாமல் இருக்கலாம். அது ஏதுவாக ஆகிறதுக்கு நடப்பதற்கு ஒரு அறிகுறி கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டது, ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று சத்தம் கேட்கிறது. அவர் என்னை பெரியவன் ஆக்குவான் என்று சத்தம் யாருக்கு கேட்டது? ஆபிரகாமுக்கு கேட்டது. அவனுக்கு கொஞ்சம் கூட அதை குறித்து அரசி ஆராய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் விசுவாசித்தான். மோசே என்ற ஒரு மனிதன் தான், அவனும் விசுவாசித்தான். ஆனாலும் அதுக்குள்ளே கேள்வி இருந்தது. அவனுடைய விசுவாசத்துக்குள்ளே என்ன இருந்தது? கேள்வி இருந்தது, அறிவு பூந்தது. அனலைசிங். ஆண்டவரே, நான் ஆண்டவரோட பேசலாம். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் மோசேக்கு, நீ போய் சொல்லு, இந்த கட்டளை கொடு. அப்பொழுது உன்னோடு பேசியவர் யார் என்று அவர்கள் கேட்டால் நான் என்னத்தை சொல்வது என்ற கேள்வி. ஆமென். நான் என்னத்தை சொல்வது? question arise there. சின்ன கேள்வி. ஆனால் பாருங்கள், ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. அவன் சொன்னான், அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதை விவரிப்பதற்கு வார்த்தை இல்லை. ஒருவேளை பாருங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை ஒருவேளை எப்பொழுது கொடுக்கப்படும் என்றால், ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது. இருக்கு எந்த ஒரு நடைமுறை சாத்திய கூறுகளும் அடைமொழியாக எங்களுக்கு அடையாளமாக இருக்காது. ஆனாலும் ஆண்டவருடைய சத்தம் சொல்லும், நான் உன்னை பெரியவனாக்குவேன். அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற இருதயம். அதனாலதான் நாங்கள் படிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம், அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. அல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாது. அந்த கிருபை என்ன செய்வது? அவர் நல்லவர் என்பதை விளங்கப்படுகிறது. அல்லேலூயா. என்றால் அவர் நல்லவர் என்பதிலே மாற்றம் கிடையாது, மாற்றவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதை பெற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை உடையவர்கள் நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்களா? அந்த வேளையில ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா? ஒரு அறிகுறியும் ஒரு சந்தர்ப்பங்களும் சூழலிக்கிறவருக்கு அறிகுறியாக இல்லாமல் இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நீதியாக உங்களுக்கு எண்ணப்படும். அவ்வாறாகவே ஆபிரகாமுக்கு அது என்ன செய்யப்பட்டது? எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய நிருபம் பாருங்கள், 4ஆம் அதிகாரம்
18 இருந்து நான் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அருமையா. ரோமருக்கு எழுதிய நிருபம் 4:18-19 சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒருவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்ன செய்கிறது? அவன் முன்னோக்கி பார்க்க பகிர்கிறது. எப்படி? ஒரு வில்லிலே ஏற்றப்பட்டு எய்யப்பட்ட அம்பை போல. அவனுக்கு பாருங்கள், அதை ஏற்றினவன் ஆண்டவர், அந்த இயல்பை கொடுத்தவர் கர்த்தர். உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நாங்கள் முன்னுக்கு வைத்தோம் என்றால் பின்னாக பொறுமையை சேர்த்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆமென். அப்பொழுது எங்களுடைய இலக்கை என்ன செய்கிறது? ஆண்டவர் வைத்த இலக்கை விட்டு விலகாதபடிக்கு பாய்ந்து செல்லுகிற கூர்மையான அம்பை போல இலக்கை தவற விடாது சென்று அது நாடுகிறதாக இருக்கிறது. எனக்கு ஒரு மனைவியார் சொல்ற நேரத்தில் ஒரு மகனை பெறும் பொழுது அக்கினி முன்னும் வினுமாக காவலிடப்படும் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டாதான். இந்நாள் வரைக்கும் காத்தது அக்கினி தான், நாங்கள் இல்லை. ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் உதவி செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், அறிவுரை கூறுகிறோம், அவனுக்கு செய்கிறோம் சொல்லி. நாங்கள் செய்யட்டையும் ஆண்டவர். ஏனென்றால் அதை விசுவாசத்தோடு ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆபிரகாம் எப்படி ஏற்றுக்கொண்டானோ, ஒன்றும் ஏதுவாக இல்லாத பொழுது, அது ஏதுவாக இல்லாத பொழுது அவனை ஏற்றுக்கொண்டான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் நல்லவர். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை சூழலிக்கிற மக்கள் அதை உணராமல் இருக்கலாம். அவர்கள் எதிரடியாக கூட பேசலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உங்களுக்கு அதை விசுவாசமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது நீதியாக உங்களுக்கு எண்ணப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், அவனுக்கு ஒரு இன்னொரு காரியம் செய்வார். நான் உன்னை மனரத்தனையாக பெருக பண்ணுவேன், உன்னுடைய ஜாதியை எண்ண முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லிருக்கலாம். அவனோட வாயால காத்து ஊதினாலும் வரும்போது தெரியல. 99 வயசு வரையா. அந்த நேரத்தில் அவனை மாத்திரம் இல்லை, அவன் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திக்கவில்லை, சாராளை பற்றி கூட அவன் சிந்திக்கவில்லை. அவனுக்கு அது ஏதுவே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் எப்பொழுது கேட்கிறதோ, உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் கூட ஒவ்வாததாக இருக்கலாம், எதிர்மறையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது நீதியாக எண்ணப்படும். அதை அவர் வாய்க்கவே வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அதாவது நான் பலவீனமா இருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் பலவீனமா இருக்கிறது, எனக்கு என்ன விசுவாசம் வேணும் அப்படி சிந்திக்கிறதுக்கே அவன் இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கும் பொழுது அப்படியான எனக்கு விசுவாசம் காணாது. பாருங்கள், ஒரு முறை இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதம் செய்யும் பொழுது ஒருவன் சொல்ற, ஆண்டவரே அந்த விசுவாசத்தை என்னை கூட்டும், அது என்னால் முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறான். அவன் அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அதை நீ அந்த விசுவாசத்தை தாரும் என்று சொல்லியிருந்தான். ஆண்டவர் ஒன்றுமே என்று சொல்லல. ஆனால் அந்த அற்புதத்தை செய்தார். ஏன்னா அவர்கள் மற்றவங்க ஓடி வாராங்க அந்த அற்புதத்தை பார்க்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அதை ஏற்றுக்கொள்றது அப்படியே ஏற்றுக்கொள்ளு. சிம்பிள் இஸ் தட். ஆமென். ஆண்டவர் உனக்கு செய்வார் என்பதை டோன்ட் ஹேவ் எனி क्वेश्चन. ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அவன் பெரிய அடையாளங்களை ஒன்றும் காணவில்லை, அற்புதங்களை அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யவில்லை, காணவில்லை. ஆனாலும் இதை செய்கிறத சொன்னவன் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொண்டான்.
உன்னை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்பதை அவன் விசுவாசத்திலே பலவீனன் என்று சொல்லுகிறதுக்கே இடமில்லை, பலம் உள்ளவன் என்று சொல்லுகிறதுக்கே இடமில்லை. ஏனென்றால் விசுவாசத்திலே பலவீனன் என்று சொல்றதுக்கு இடமில்லை. விசுவாசம் ஆண்டவரை பற்றி வந்துச்சுன்னா அது பலமுள்ள ஒரு கூர்மையான பாத்திரம். ஆண்டவரிலே பேசினார். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது மோசேயோட ஆர்வங்கள் வந்துச்சதோ அப்பவே அவனுக்கு முதல் வந்த கேள்வியோடையே எல்லா கேள்வியும் விசுவாசத்திலே வந்து நுழைந்து விட்டான். எல்லோரும் கேள்வி கேட்பார்கள் ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆகவேதான் பாருங்கள், அந்த 18ஆம் வசனம் ரோமர் 4:18 சொல்லுகிறது, அவன் நம்புகிறதுக்கு ஏதுமில்லாமல் இருந்ததும் அப்பொழுது இருந்தது, அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவிசுவாசம் அங்கே இடமே இல்லை, அவன் வேறு வித வார்த்தை இல்லை பவுலுக்கு உங்களுக்கு சொல்வதற்கு. அதாவது விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, ஆண்டவரை விசுவாசிப்பவர்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? அதுக்கு வல்லமை உண்டு. அவனுக்கு அந்த சந்தேகத்துக்கே இடமில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, there's no question. ஆண்டவர் சொல்லிட்டாரா, கர்த்தர் சொன்னா செய்வார். கர்த்தர் சொன்னா செய்வார். That's it. நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த வல்லவனாகிறதற்கு ஒரு காரியம் ஒன்று தேவைப்பட்டது, பொறுமை. பல தடவைகளிலே அந்த தேவைப்பட்டது. அவன் அந்த அம்பு சரியான திசையில போய் சேர்றதுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா? கர்த்தர் சொன்னது நன்மைக்காக வேண்டி, அவர் சொன்னது நன்மையை செய்கிறவர், நன்மையை சொல்லுகிறவர், சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர். ஆமென். செய்யக்கூடாததை சொல்லாதவர். அவர் உங்களை ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரானால், விசுவாசத்திலே நீங்கள் அதை ஏற்றிருப்பீர்களானால் அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாமுக்கு அவ்வாறு எண்ணப்பட்டது. பாருங்கள், விசுவாசத்தில் வல்லவனானான், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் தேவனை இந்த வேளையிலே மகிமைப்படுத்தலாம். ஏனென்றால் நீதி என்பது, அது ஆண்டவருடைய நீதி என்பது ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாதது. ஆண்டவருடைய வாக்கு மாறாதது, பொய் உரையாதவர். ஆண்டவருடைய நீதிதான். அது ஒருவனுக்கு இந்த நினைவு, இந்த விசுவாசம் வளர்மையானால் அது உங்களுக்கும் நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்கு எல்லோருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளும் முன்பாக வைக்கும் பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இலக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஆமென். ஒருவேளை பொறுமையை நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கும் பல தடவைகளிலே. ஆகவே அவருடைய அந்த வாக்குத்தத்தமான வாக்குகள் எங்களுக்கு என்னத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருகிறது, பலத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவ்வாறாகவே அது எண்ணப்படும். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அதுதான். ஆண்டவருடைய சத்தம் இதை கேட்கும் பொழுது அதுதான். ஏனென்றால் கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்,
என்னை விட ஒருத்தரும் வேற பெரிய இல்லை. அதை சிருஷ்டித்தவர் நான், சிருஷ்டியர், வல்லமை உள்ள ஆண்டவர், சகல வல்லமை, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என் பேரில் நான் நாணயம் சொல்லுகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே விதமாகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கொடுத்திருந்தார். ஆமென். இந்த ஆண்டவருடைய சத்தம், அதே சத்தம், அதே விசுவாச சத்தமே எங்கள் ஒவ்வொருவருக்கும், வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. என்னத்துக்கு என்றால், ஆண்டவராகி இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறார். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அவ்விதமாக உங்களை செய்யவில்லை. என்னை விசுவாசியுங்கள், இல்லாவிட்டால் என்னுடைய கிரியைகளின் நிமித்தமாவது, நான் செய்கிற அற்புதங்கள் நிமித்தமாவது என்னை விசுவாசியுங்கள் என்று சொல்லி ஆபிரகாமை போல எங்களை விசுவாசிக்க சொல்லவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆபிரகாமை போல கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒருவேளை விசுவாசியாமல் முடிந்திருக்கலாம், ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்கக்கூடாதபடி இருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், ஏனென்றால் உலகத்தின் சத்தமும் உலகத்தின் கேள்விகளும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ குறைபாடுகளும் அதை பற்றிய நினைவுகளும் மனித நினைவுகளுக்குள்ளே உட்புகுந்ததாக இருக்குது. அவைகள் உட்புகுந்தபடினாலே ஒருவேளை ஆபிரகாமை போல கேட்பதற்கு அந்த விசுவாச செவிகள் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு செய்த கிரியைகள் நிமித்தமாவது என்ன செய்யுங்கள், என்னை விசுவாசியுங்கள். வார்த்தைகளினாலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு விசுவாசிப்பது ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிப்பதற்கு அவருடைய கிரியைகள், அற்புதங்கள், அவர் வாக்குத்தத்தங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், இவைகளை கேட்டு விசுவாசிப்பதற்கு ஒரு தேவ மகனுக்கு, தேவ பிள்ளைக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது, தடை இருக்காது. லூக்கா எழுதிய அதிகாரத்திலே பாருங்கள், 24:49 இப்படி சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தையை சொன்னார் பாருங்கள், சகல அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்கள், எத்தனையோ சமயவாதிகள் இருந்தார்கள், எத்தனையோ சமயங்கள் இருந்தது. இந்த நாட்களிலும் கூட பாருங்கள், எத்தனையோ பேர் தத்துவங்களையும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கேட்கிறதோ, என்னை அல்லாமல் ஒருவரும் என்ன செய்ய முடியாது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த வார்த்தைகளை, எந்த தத்துவங்களை கேட்பவர்களாக இருந்தாலும், தேவனை தேடுகிற அந்த சத்தம் ஒருவனுடைய இருதயத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற சத்தத்தின் தெளிவு தடை இல்லாமல் மத்தியில் அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வர முடியாது. அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க, அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். நான் பெயர்களை சொன்னா நீங்க யூடியூப் இப்போ அந்த நிலைக்கு வந்து யூடியூப் கட் பண்ணணும். ஒருத்தர் இப்படி கையெல்லாம் செய்து ரஷ்யன்காரன் அங்க ஒரு இடத்துல எழுதி வச்சானா இதுதான் பைபிள் சொல்லி ஒரு சின்ன பைபிள் எடுத்து இதுதான் அந்த பைபிள் என்று காட்டுறேன். ஆண்டவரே அசுத்தாவிகள் நிறைந்து பைபிளை காட்டுறவன் எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவராக முடியாது. அது பைபிளும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வருகை, அடுத்த வருகை போது என்ன, வானத்திலே இருந்து நான் வருவேன், சகல கண்களும் என்னை பார்க்கும் காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மை பைபிள் எடுத்து காட்டிப்பட்டு காட்டுறேன், அதை பார்த்து நான் சனங்கள் அசத்தான். எஸ் ஆமென். அது அந்த காட்டிச்சது. அது எங்களுக்கு ஆண்டோட வார்த்தைகளுக்கு இன்னும் வளர்ந்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேர் அது தெரியாதவர்கள் பைபிளை வச்சுக்கொண்டு எத்தனையோ பேர் என்னமோ செய்யறாங்க, அதையெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். அவனாவது சும்மா தந்திரத்தினாலே மந்திரம் செய்கிறவன் எல்லாம் ஆண்டவராக முடியாது. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவருக்கும் மந்திரத்துக்கும் வெகு தூரம் பாருங்க. வார்த்தை நீ சொல்லு, அதிகாரமா பாவி, ஆண்டவருடைய நாமத்தில் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அநேக ஜனங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீ அதை அதுகளும் பார்த்தீங்கன்னா அந்த இவங்கெல்லாம் ஆண்டவர் பாவித்த அவருடைய நாமத்துக்குரிய காரியங்களை அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். கவலைக்குரிய விஷயம் இது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். ஆனால் அவருடைய நாமத்தை சத்தத்தை கேட்கிறவர்கள், உங்களுக்கு ஆபிரகாமுடைய செவிகள் இருக்கிறது. அற்புதங்களை கண்டு விசுவாசித்தாலும் சரி, அதை காணாமல் அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு இயேசுவை நீங்கள் கர்த்தர் என்று விசுவாசித்தாலும் சரி, அந்த சரியான விசுவாசம் என்ன செய்யும்? உங்களை சரியான இலக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஜெயமுள்ள கர்த்தர் உங்களை சரியானபடி நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் எபிரேயர் 6:11 சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஆமென். பாருங்கள், ஆபிரகாமுக்கு அவருடைய ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. ஆனால் ஒருவேளை எங்களுக்கு உலகத்தின் சத்தத்தின் மத்தியிலே அவ்வாறு கேட்க முடியாததாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியம், ஆண்டவர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர்களை பின்பற்றி அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. மறுபடியும் நாங்கள் வாசிப்போம். 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கடவோம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு விசுவாசம் தேவனுடைய சத்தத்தை கேட்டதனாலே வந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை தொடக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வாறு என்றால் அவர் செய்த அற்புதங்கள் மூலம், அவருடைய வார்த்தைகள் மூலமும், நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் அவருடைய வார்த்தை. அதன் மூலம் என்னுடைய விசுவாசத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அதனாலே தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அது எப்பொழுது முடிகிறது, அவரோடு போய் நாங்கள் பரலோகத்திலே சேரும் பொழுது அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆகவே இடையில வருகிற இந்த பூமியின் காரியங்கள் என்ன செய்ய முடியாது, எங்களை தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஏனென்றால் ஆண்டவர்ல ஒரு குணம் இருக்கு பாருங்கள். வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னா அப்படி சிந்தனையிலிருந்து அதை எடுக்க முடியாது, மறக்கவே மாட்டார். ஏன் மறக்க மாட்டார்? உங்களை மறக்கவே மாட்டார். பொறுமையோட காத்து நாம் முன்பாக செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழி நொழியுதினும் மறவா, உன்னை மறவா. அல்லேலூயா. உங்களை ஒருபோதும் மறவார். ஏன் மறவார்? ஏன் மறவார் என்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்கள், ஆகவே ஒரு வாரம் உங்களை மறவார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் முன்பாக செல்லும் பொழுது ஒரு காரியத்தை நினைவைத்துக் கொண்டு, உங்களுக்கு முன்பாக செல்வது அந்த கூர்மையான பகுதி விசுவாசம். உங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அந்த பொறுமை. ஆமென். அந்த இலக்கை என்ன செய்யாது, ஒரு நாளும் தப்பாது. பொறுமையோடு காத்து இடையில வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக, நாங்கள் அப்சர்வ் பண்ணி பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற்றி முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாங்கள் எழுந்திருப்போம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. அதே போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சத்தம் கேட்ட அந்த சத்தம் விசுவாசத்தின் செவிகளால்
ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை தொடக்குகிறவரும் அந்த விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை கேட்டு பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த விசுவாச வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல கடவீர்களா? பொறுமையோடு முன்னே செல்வீர்களா? ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயம் பண்ணினதை நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுத்தருள்வார். அல்லேலூயா. ஆமென். அதை ஒருவரும் தடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. ஆண்டவரே அதை மாற்ற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகள் இந்த கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் எழுதப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய விசுவாசத்தின் பலத்தை கட்டளையிடுவீராக. அதை காத்துக்கொள்ளுகிற பொறுமையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், நீ வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவை கொண்டு வருவதாக உம்முடைய கரத்தில் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள ஆவியானவர் இதை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பித்து ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியினாலே நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிறீர்கள், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவை. ஆமென்.